நீதிமன்றத்தில் திடீரென ஒரு பெயர் 3 முறை அழைக்கப்பட்டது. மணிகண்டன், மணிகண்டன், மணிகண்டன். அடுத்த சில நொடிகளில் அங்கு இருந்த அனைவரும் பயத்தில் உறைந்து போனார்கள். கேரளாவின் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள அச்சன் கோவில். அங்கு அரசனாக அருள்பாலிப்பவர் தர்மசாஸ்தா. ஆங்கிலேயர் காலத்தில் அந்த கோயிலின் ஸ்ரீ காரியமாக இருந்த ஒருவர் சாஸ்தா மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் காற்றிலிருந்த மரங்கள் தொடர்ந்து வெட்டப்பட்டு காணாமல் போனது. இதற்கான கணக்கை கேட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் தவறு செய்யாத அந்த பக்தரையே சந்தேகித்தனர். சரியான விளக்கம் தர முடியாமல் தவித்த அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு பெற்றார். மனவேதனையில் இருந்த அவர், உன் மேல் பக்தி வைத்த என்னை இப்படி கைவிட்டுட்டியே என்று சாஸ்தாவிடம் கதறி அழுதார். அன்றிரவு அவர் கனவில் தர்மசாஸ்தா தோன்றினார். நாளை நீதிபதி கேட்டால் எல்லாம் மணிகண்டனுக்கு தெரியும் என்று மட்டும் சொல் என்று அருளுரைத்தார். மறுநாள் நீதிமன்றத்தில் நீதிபதி கேள்விகள் கேட்டபோது அவர் அமைதியாக, எல்லாம் தெரிந்தவன் மணிகண்டன்தான், அவனே வந்து சாட்சி சொல்லுவான் என்றார். உடனே நீதிபதி, மணிகண்டனை அழையுங்கள் என்று உத்தரவிட்டார். நீதிமன்ற ஊழியர், மணிகண்டன், மணிகண்டன், மணிகண்டன் என்று 3 முறை அழைத்தார். அந்த நொடியில் நீதிபதி மட்டும் சாட்சி கூண்டில் யாரோ ஒருவருடன் பேச ஆரம்பித்தார். ஆனால் அந்த உருவம் வேறு யாருக்கும் தெரியவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு நீதிபதி அதிர்ச்சியுடன் கூறினார், மணிகண்டன் கொடுத்த கணக்குகளின்படி இவர் நிரபராதி. அங்கு இருந்த அனைவரும் மெய்ச்சிலிர்த்து நின்றனர். பின்னர் பலரும் நீதிபதியிடம், யாரிடம் பேசினீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர், மணிகண்டன் வந்து சாட்சி சொன்னார் என்றார். அப்போது அங்கிருந்தவர்கள் கூறினார்கள், அவர் சாதாரண மனிதர் அல்ல, அச்சன் கோவிலின் அரசன் தர்மசாஸ்தாவே. இதை கேட்ட நீதிபதி நேராக அச்சன் கோவிலுக்கே வந்தார். கர்ப்பகிரகத்தில் இருந்த சாஸ்தாவை பார்த்தவுடன் அவர் அதிர்ச்சியில் கத்தினார், நீதிமன்றத்தில் வந்தவர் இவர்தான். அந்த நொடியில் ஆங்கிலேய நீதிபதியே சாஸ்தாவின் பாதத்தில் சரணடைந்தார். உண்மையான பக்தனை தர்மசாஸ்தா ஒருபோதும் கைவிட மாட்டார்.